எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். Matthew chapter 17 verse 20 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம். சீஷர் வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே இந்த பிசாசை எங்களால ஏன் துரத்த முடியல, இந்த வியாதியை ஏன் எங்களால சுகமாக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலதான். சொல்லுங்க, ஏங்க எத்தனை நாள் உங்க வாழ்க்கையில் நடக்கல, ஏன் எத்தனை நாள் வந்து செய்ய முடியாம போயிட்டு இருக்குது பிரச்சனை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் இது நடக்காம போச்சுன்றார். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, படிப்போம். கடுகு விதையளவு விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால். எவ்வளவு அளவு சொல்லுங்க, எவ்வளவு அளவுங்க? கடுகு விதை. நம்ம இந்தியாலாம் பாக்கியப்பட்டது பாருங்க. கொரியா தேசத்தெல்லாம் கடுகு அவங்க பார்த்தது இல்லையா, அப்படி பாலி அங்கே சொல்றாரு, அதுவே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தாரா. நம்ம ஊர்ல கடுகு ஈஸியா இருக்குது பாருங்க. கடுகு வந்து அவ்வளவு சின்னதா இருக்குது. சொல்றாரு கர்த்தர் பார்த்து சொல்றாரு, கடுகு விதை அளவு, கண்ணுக்கே தெரியல, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். யாருடைய விசுவாசங்க சொல்லுங்க, யார் விசுவாசம்? கடுகு அளவு உங்க விசுவாசம் தான். நல்லா பேசுங்க, கடவுள் வார்த்தை சொல்லுது உங்க விசுவாசம். கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், மலையை கூட பெயர்ந்து போயிடுமோ, மலையை கூட நீங்க பெயர்த்து தகர்த்து விடலாம். சொல்றாரு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதுன்றாரு. சின்ன ஃபெய்த். கடவுள் சொல்றாரு விசுவாசம் என்னன்னா, கடுகு அளவு நீ எனக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மலை போல இருக்கிற பிரச்சனைய உன்னால சமாளிக்க முடியாத, தீர்க்க முடியாத இந்த மலை போல இருக்கிற பிரச்சனைய கடுகு அளவு எனக்கு இடம் கொடுத்தா, கர்த்தருக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லாம கர்த்தர் மாத்தி விடுவார். ஏதோ சொல்லுங்க, கடுகு அளவு ஒரு பேர் ரொம்ப சின்னது. இந்த அளவு நீ எனக்கு இடம் கொடுத்தா போதும், கொஞ்சம் கடுகு அளவு என்ன நம்பினா போதும்பா, உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை எல்லாம் மாத்திருந்தார். அப்படிப்பட்ட தேவன் பார். நம்ம நீ பேசுறது என்ன பேசுறோம்னா, அவிசுவாசங்களை எடுத்து வச்சு பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? உங்க ஃபீலிங் வந்து மாறிட்டே இருக்கும். நேற்று ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். நேற்று கிளைமேட் சேஞ்ச் ஆனா வேற மாதிரி இருக்கும், இன்னைக்கு வெயில் அடிச்சா வேற மாதிரி இருக்கும், இன்னமும் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபீலிங்ஸ் எடுத்து பேசக்கூடாதா. எதை எடுத்து பேசணும்னா, கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சுதான் பேசணுமா. எதை வச்சு பேசுறீங்க? டெய்லி ஃபீலிங்ஸ் மாறிட்டே இருக்கும். நீங்க நல்லா இருக்கும் போது தெரியும், நாளைக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரியும், அடுத்த நாள் யாருக்கோ ஏதோ ஆகிற மாதிரி தெரியும். அதெல்லாம் இங்க எடுத்து வச்சு பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க எதை பேசணும்னா, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து வச்சுதான் நீங்க பேசணுமா. விவேகானந்தர் நமக்கு எல்லாம் தெரியும். விவேகானந்தர் யாருங்க? எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அவர் சொன்னாராம், 40 வயசு என்னால தாண்ட முடியாது அப்படின்னாராம். எத்தனை வயசுங்க? 40 வயசை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். 40 வயசு நான் தாண்ட மாட்டேன் எனக்கு தெரியுது அப்படின்னாராம். எத்தனை வயசுல இறந்தாரு? 39 வயசுல இறந்து போயிட்டாரு. 40 வயசை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு எப்படி அவர் தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சதுன்னா, ஏதோ உள்ளுணர்வுல பேசுது. உங்க உள்ளுணர்வை பேசதான் எடுத்து வச்சு நீங்க பேசுனீங்கன்னா, உன் விசுவாசம் எப்படி அப்படிதான் உங்களுக்கு ஆகும். அதனால பாரு, நம்ம பைபிள் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும் பாருங்க. இங்க நிறைய பேசுது, நீங்க எதை நம்புறீங்க, எதை பேசுறீங்க ரொம்ப கவனமா பேசணும். டெய்லி வந்து வீட்டில் எதை பேசுறீங்க, எதை நம்பிட்டு எதை பேசுறீங்க. ஆபிரகாம் லிங்கன் ஒரு கனவு கண்டாராம். அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி, நான் செத்து போகிற மாதிரி என் வீட்டில் உட்காந்து எல்லாம் அழுகுற மாதிரி ஒரு கனவுக்கார யாருக்கோ ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்ன அந்த வாரத்திலே ஆபிரகாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. உங்க நினைவுக்கு அவர் பவர். இன்னும் ஒரு லிஸ்டே இருக்குது பாருங்க. இந்த நினைச்சதை வச்சு தப்பா நினைச்சா, தவறா நினைச்சா, உங்க விசுவாசத்தை நீங்க எதை ஃபீல் பண்ணி நினைக்கிறீங்களோ, நீங்க நினைச்சு அதே பேசுறீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. எழுதி வச்சுங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குதோ, அதை எவ்வளவு பெருசா இருக்கிற வரையும் உன்னால எதையும் செய்ய முடியாது. சொல்ல, உங்களால எதையும் செய்ய முடியாது. கடுகு அளவு என் மேல என்னுடைய வார்த்தையை நம்பி கடுகு அளவு கொஞ்சம் இடத்தை நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா, மலை போல பிரச்சனை கூட அந்த பிரச்சனையை தகுடுபடி ஆகிடுன்றார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடுகு அளவு உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுத்தா உன்னுடைய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் தரை மட்டும் போய்விடும் கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் கடுகு அளவு விசுவாச கடவுள் இடம் கொடுக்க போறீங்க? இந்த இடம் கொடுத்தா போதும் கடவுளுக்கு. இப்போ பேசுகிற வார்த்தையை ரொம்ப கவனத்தோடு நம்ம என்ன பண்ணணும், பேசணும் பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின்
அதிகாரத்தில் இருக்குது. சும்மா நீங்க பேசிட்டு இருக்கலாம். மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த அதிகாரத்துல பவர் இருக்குது பாருங்க. இந்த அதிகாரத்தை சும்மா பேசுறது இல்லை, உள்ளுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம என்ன பண்றோம், பேசுறோம். இனி ஃபுல் வார்த்தை என்ன பேசுறோம்? உங்கள் கனவுகளையும் உங்கள் சொப்பனங்களையும், நல்ல கனவு நல்ல சொப்பனம் ஓகே. பாதி பேருக்கு கனவே வேற மாதிரி தான் வருது. கனவு எப்படி தான் வருதுங்க? அந்த கனவெல்லாம் கேட்டால் நமக்கே பயம் ஆகிடும். அப்படிப்பட்ட கனவு தான் வருது. உங்க கனவையும் உங்க சொப்பனத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு எந்த தீர்க்க தரிசனமே யாராவது வந்து சொன்னா கூட அந்த தீர்க்க தரிசனத்தை கூட நான் டெஸ்ட் பண்ணணுமா பைபிள் சொல்லுது. ஜட்ஜ் பண்ணுங்கன்றார். யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்க நம்பில்லாதபடி வசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் சொன்னா கூட அதை நான் வசனத்துக்கு ஒத்துருக்கு தான் ஜட்ஜ் பண்ணி பார்க்கணுமா? எங்க பார்க்கணுங்க? வசனத்துல ஒத்துருங்க. ஒரு பாஸ்டருக்கு ஒரு தீர்க்க சொன்னாராம். பாஸ்டர் பெங்களூர்ல பெரிய பாஸ்டர், அவர் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஒரு சர்ச்சில் வராங்க. ஏற்கனவே சில அந்த இது சொல்லியிருக்கேன். 25,000 பேர் ஒரு சர்ச்சில் வராங்க. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வயசான வந்து திடீர்னு சொன்னாராம், கர்த்தர் சொல்லுகிறார். பாஸ்டர் யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வரும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். எத்தனை வருஷம்? இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் 25,000 பேர் சர்ச்சி கிரௌட். இவர் 25,000 பேர் கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் நல்லவர், பயப்படாதன்னு அப்படி சொன்னாலே இந்த வார்த்தையை வந்தோன்னே அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்றாரு, ஜான்சன் பெங்களூர் சர்ச்சில் பெரிய ஏஜி சர்ச் பாஸ்டர் ஜான்சன், அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பித்து விட்டேன். அவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளோன்னு அவர் சொல்றாரு, ஜனவரி மாதம் இந்த அக்டோபர் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவம்பர் வந்தோன்னே பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஒரு பெரிய மேஜர் அட்டாக் வரும்னு சொன்னேன். நவம்பர் வந்தோடனே டிசம்பர் வந்தோடனே ஆளே ரொம்ப டல் ஆயிட்டார பாருங்க. டிசம்பர் நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, சில வாரத்துக்குள்ளே அவருக்குள்ள ஒரு கார்ல போயிட்டு வந்து அந்த நினைவு தான் ஓடிட்டே இருக்குதான் பாருங்க. திடீர்னு கார்ல போகும்போது வேர்த்து விறுவிறுத்திருச்சா, ஃபுல் வேர்வை அப்படியே கொப்புன்னு அப்படியே வேர்த்திருச்சா பாருங்க. சில பேர் வேர்வை வந்தா என்ன நினைக்கிறாங்க? வேர்வை வந்துருச்சுன்னா பாப்பாலாம் நிறைய டாக்டர்லாம் இருக்காரு. சில பேர் சொல்றாங்க வேர்வை வந்துருச்சு கப்புன்னு அப்படியே ஆயிடுச்சு. சில டைம் ஒரு சிம்டம்ஸ் நீங்க போகணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா கரண்ட் ஆஃப் ஆனா கூட வேர்வை வருது, நடந்தா கூட சில பேருக்கு வேர்வை வருது. ஆனா வேர்வை வந்த உடனே அந்த சிம்டம் அவர் சொல்றாரு, கார்ல போயிட்டு இருந்தேன், திடீர்னு இன்னும் அவர் சொன்ன டேட்டு கிட்ட நெருங்கிடுச்சு, நியூ இயர் வந்துருச்சு. வந்த போது கார்ல போட்டு கப்புன்னு வேர்வை வருதான் பாருங்க. வந்தோடனே அவருடைய நினைவெல்லாம் எங்க போகுதுங்க? அவருக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் தான் போகுது. உடனே வேர்த்து விருத்து அவங்க பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்தாலும், ஏமா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா அப்படின்ட்டாராம். ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாரு, மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, வந்துருச்சு எனக்கு அப்படி கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி போனால் அந்த டாக்டர் எல்லாம் போய் பக்கத்தில் உடனே ஓடி போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி டாக்டர் பார்த்தோன்னே அங்கே போனவர் புது ஆள் புதுசு போடுது. எப்படி பிசாஸ் கரெக்டாக வைக்கிறா பாருங்க. புதுசு ஒன்றுன்னா அவர் சொன்னாராம், சார் இருங்க இது சீஃப் டாக்டர் வரணும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டாராம். உண்மையிலேயே மேஜர் ப்ராப்ளம் போல் இருக்குது. யார் வரணும்? அந்த சொன்ன ப்ராஃபிட் நமக்கு நடந்துச்சு. டாக்டர் புதுசாக போனவர் கண்டுபிடிச்சி சீஃப் டாக்டர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னும் ரொம்ப பயமாகி போச்சு. அவர் வந்து பார்த்துட்டு சொன்னாராம், டாக்டர் ஹார்ட்டில் என்ன ஆச்சு? இவரே சில டைம் நம்மளே டாக்டரோட அதிகமாக பதில் சொல்கிறோம் யூடியூப்லாம் பார்த்துட்டு. டாக்டருக்கே தெரியாதுப்பா, டாக்டருக்கு நம்ம ஐடியா கொடுப்போம். டாக்டர் இந்த இது மாத்திரை எப்படி சொல்லியிருக்காங்க, எங்கே பார்த்தீங்கம்மா, எல்லாம் யூடியூப்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம். நான் டாக்டரா நீ டாக்டராமான்ற மாதிரி ஆயிடும் பாருங்க. அவர் டாக்டர் சொல்றாரு, போய் டாக்டர் இந்த மாதிரி ஹார்ட்ல எப்படி இருக்கு இத்தனை பாருங்க அப்படின்னு சொன்னாராம். செக் பண்ணி பார்த்துட்டு, அப்பா உன்னுடைய இருதயத்துல ஒரு சின்ன அடைப்பு கூட இல்லை, உன் வயசுக்கு ஏற்ற நார்மல் 100% எப்படி இருக்கிற, நார்மலா இருக்கிற. யார் உனக்கு இப்படி சொன்னது? அவ சொன்னாராம், ஒரு தீர்க்கதரிசி ஐயா வந்து சொன்னாருங்க ஐயா, நான் பார்த்து வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரும், மேஜர் அட்டாக் வரும்னு சொன்னாருங்கய்யா. சொன்ன நாள்ல இருந்தே எனக்கு பயம் வந்துருச்சு. சொல்லுங்க, நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனால் அப்ப சொல்ற அந்த பாஸ்டர் சொல்றாரு, நானே 25,000 பேருக்கு கிரௌடு உள்ள பாஸ்டர் என்னையே பிசாசை அசைச்சு பார்த்துட்டான், பயமாகிடுச்சுன்னா இன்னைக்கு சாதாரண விசுவாசங்கள்லாம் எப்படி பயந்துருப்பாங்க? பிசாசு இன்னைக்கு வந்து எப்படி பயமுறுத்துறான்? பல எண்ணங்களையும் பல வார்த்தைகளும் உள்ள கொடுத்து கொண்டே இருப்பான். நீ உயிரோடு இருக்க மாட்ட, நீ செத்துருவ,
நீ நன்மையை பார்க்க மாட்ட, நல்ல காரியங்களை பார்க்க மாட்ட, உன்னோட பிள்ளைகளை பார்க்க மாட்ட, உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ பாதியிலே இறந்து போயிடுவ, உன் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்க. இப்படி பல நினைவுகளை பிசாசு உங்களுக்கு கொடுத்து அதை நம்ப பண்ணுவான். சொல்லுங்க, அதை நம்ப பண்ணுவான். நீங்க எதை நம்புறீங்களோ அதை ஜாக்கிரதையா இருக்கணும் பைபிள் சொல்லுது. எதை நம்புறீங்க? பிசாசு உங்களை மேற்கொள்வதுக்கு ஒரே வழி, விஷனையும் வார்த்தையும் தப்பான வார்த்தைகளும் ட்ராக்கையும் உள்ள கொடுத்து உள்ள நம்ப பண்ண பிக்சரை பேச வச்சு நம்ப வச்சு ஒரு நாள் நடக்க வைக்க பார்க்குறான் பிசாசு. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க. உங்களுக்கு வர தாட்லாம் யாராவது எதை சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு வச்சு எனக்கு நினச்சிக்க கூடாது. அப்ப என்ன பேசணும்? எதை எடுத்து பேசணுங்க? விசுவாச வார்த்தை எடுத்து வச்சு விசுவாச வார்த்தை வச்சு பேசணுமா? இதுக்கு கார்ல போகும்போது செத்து போயிடும் அப்படி என்ன வந்துச்சுன்னா என்ன பேசணும்? ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ரோட்ல பாக்குறீங்க, பார்த்தோன்னு ஒரு பிக்சர் வருது, பிக்சர் வந்தோன்னு பிசாசு சொல்லும் உனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன பேசுவீங்க? பிசாசு உங்கள்கிட்ட வரவே மாட்டான் போல இருக்கு. அந்த மாதிரி நீங்க போயிருக்கீங்க, உங்க பக்கத்துல கூட வர மாட்டான் போல, நீங்க எப்படி பேசுற மாதிரி இருக்கிறீங்க. பிசாசு அப்படி என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உடனே போன் அடிக்கிறது, ஐயா இந்த மாதிரி எனக்கா ஜோபம் பண்ணுங்க, இங்கே ஜோபம் பண்ணுங்க, அவங்களே ஜோபம் பண்ணுங்க, இவங்களே ஜோபம் பண்ணுங்க. அவங்க ஜோபம் பண்ணுறவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல. ஆமாம் சார் பார்த்து போங்க, என்ன 2 லாரியே கவுந்து போச்சோம், அந்தாண்ட போய் பாருங்க இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் ஊரில் போய் சேர்ந்த மாதிரி தான் பாருங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்க. அப்படி என்னெல்லாம் வரும்போது கர்த்தர் சொல்றாரு, ஆவின் பட்டயம் விசுவாசம் என்ன கேடகம், வார்த்தை எடுத்து வச்சு பேசணும். நான் உனக்கு முன்பாக போய் கோணலா இருக்கிற செவ்வையாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னீங்கன்னா அந்த ஆவி அது உங்களை விட்டு ஓடிவிடும். சொல்லுங்க, அந்த ஆவி உங்களை விட்டு ஓடிடும். உங்க வீட்டுக்குள்ள பிசாசு பயமான எண்ணங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்களை குறித்தோ பயமான எண்ணத்தை பிசாசு உள்ள வரபோது உடனே ஆவின் பட்டை விசுவாசம் கேடகத்தை எடுத்து பேசணும். உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பேசணும். பேசி பாருங்க, அடுத்த நிமிஷம் பிசாசு அந்த எண்ணம் உங்க வாழ்க்கையில வராது. நீங்க இன்னும் சிந்தனையை உள்ள போட்டு டிராவல் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா பிசாசு அதை நம்ப பண்ணி உங்க வாழ்க்கையில நடக்க வைக்க பாப்பா. அதனால சொல்றது விசுவாசம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம் சொல்லலாம். இப்ப சொல்றாரு, ஏன் இந்த பிரச்சனை சொல்லும்போது சொல்றாரு, கடுகு அளவு விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனோட பெயர்ந்து போயிடும். பிரச்சனைகள் பெருசு இல்லப்பா, உன்னுடைய விசுவாசம் பெருசு. எது பெருசுங்க? எது பெருசு? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிமா பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட வாசிக்க நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் வசனம் வாசிங்க எல்லாம் எடுத்துங்க. நம்ம நீ ஃபுல் மெசேஜ் எதை பேசிட்டு வரோம்? எதை பேசிட்டு வரோங்க? விசுவாசத்தை குறித்து பேசிட்டு வரோம். நம்ம எதை பேசுறோம்? விசுவாசம். எதை குறித்து பேசிட்டு வரோம்? விசுவாசத்தை குறித்து பேசிட்டு வரோம். படிக்கலாம் பாருங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் தன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சப்பானியா இருந்தான். பிறந்ததுல இருந்தே ஒருத்தன் சப்பானியா இருக்கிறான். நம்மளாம் யாருக்கு ஜெபம் பண்ணுவாங்க? திடீர்னு கால் வரலன்னா அவருக்கு ஜெபம் பண்ணுவோம் விசுவாசத்தோட. பிறந்ததுல இருந்தே கால் நடக்கலாம், சரி சார் பார்த்து கடவுளை விட்ட வழி நான் போயிடுவோம். பிறந்ததுல இருந்தே எப்படி இருக்க? திடீர்னு கால் பிரச்சனை நல்லா இருந்தா பரவாயில்ல, ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும் அப்படின்றோம். பவுல் இங்க எந்த ஒரு ஆடம்பரமான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, கெலாட்டாவே பண்ணல பாருங்க. நல்லா கவனிப்பேன். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருவன் ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்ப எதை பேசுறாரு அவரு? பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த கேட்கறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்க எதை கேட்கறீங்க அது ரொம்ப முக்கியம். எதை கேட்கறீங்க? வெளியே போகும்போது எதை கேட்கறீங்க? நியூஸ்ல எதை கேட்கறீங்க? வீட்டில் இருக்கும்போது எதை கேட்டிருக்கீங்க? போய் வாக்கிங் போகும்போது 10 பேர் உட்காந்து 10 பேர் பேசுறதை கேட்கறீங்களா? எதை கேட்கறீங்க? கேட்கறது ரொம்ப முக்கியம். கேட்கறதெல்லாம் உள்ள போட்டே இருக்கக்கூடாது. கேட்கறதுலாம் எல்லாமே உங்களுடைய வார்த்தை அல்ல. நீங்க நினைப்பதும் கனவு காண்பதும் நீங்க சிந்திப்பதும் உங்களுடைய வார்த்தை இல்லை. எதை கேட்கிறோமோன்றதோ ரொம்ப கவனத்தோடு நம்ம பார்க்கணும். சொல்லுங்க, எதை கேட்கறோம்? டெய்லி ரொம்ப முக்கியமானது நீங்க எதை கேட்கறீங்க. கேட்கறது ரொம்ப முக்கியம். உட்காந்து சினிமா பாட்டா கேட்டுன்னு இருந்தீங்கன்னா என்ன வருங்க? சினிமா பாட்டா கேட்டுன்னு இருக்கக்கூடாது. வீட்டில்
சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச்சுக்கு வந்தோன்னா என்ன பாட்டு தான் வரும்? அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா. அப்படி இங்கே சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா அபிஷேக பாட்டெல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் அவங்க செல்ஃபோன் எடுத்து வச்சு பாரு, என்ன பாட்டு வரும்? கடவுளுடைய வார்த்தை தான் உங்களை மேலே தூக்கிட்டு போகும் பாரு. நீ கொஞ்ச நேரம் உட்காந்து மனுஷன்ட்டு பேசுறதுக்கும் உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு, எவ்வளோ சூப்பராகனு சொல்லிட்டு. கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை கேட்குறீங்க அது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டுக்கார் பேசுறது, நீங்கள் பேசுறது, கேட்பது ரொம்ப முக்கியம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று. கேட்கும்போது எப்படி கேட்டிருப்பான்றீங்க? பவுல் சொல்றதுக்கெல்லாம் கையை தட்டியிருப்பான், ஆமேன்னு சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையை அப்படி ஃபயரா கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எந்த ஒரு அற்புதம் எங்க நடக்கும் பாருங்க. அப்ப அற்புதம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? அற்புதம் எப்படி நடக்குங்க? நான் அபிஷேகம் பெறணும்னு ரொம்ப வாஞ்சேன். 30 நாள் 40 நாள் அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகம் பெறணும். சின்ன வயசுல எல்லா மீட்டிங்கும் போயிட்டு இங்கே கலந்துலாம் அங்கே கலந்துலாம் ஒரு நாள் கூட வரவே இல்லை. பாருங்க, சிம்பிளா ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு போய் ஜோப் பண்ண ஆண்டு அபிஷேகத்தை அந்நிய பாஷையும் நம்ம போட்டு இந்த அலட்டுறதே கிடையாது பாருங்க. கடவுள்கிட்ட நீங்க காத்திருந்தா இங்க மெசேஜ் கொடுங்க கூட கடவுள் அந்நிய பாஷையும் அபிஷேகத்தை காத்துறவங்களுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். நான் ஏதோ ஒரு டைம் போட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ வல்லமை இறக்குறது நம்ம வேலைலாம் கிடையாது பாருங்க. அதெல்லாம் அந்த அலட்டுற வேலையே தேவையில்லை. கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ பவுல் பேசுறத விசுவாச வார்த்தை உண்டு என்று பவுல் கவனிச்சோன்ன, பிறந்தது முதல் அவன் நடக்க முடியாத ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எவ்வளவு அற்புதம் நடந்துச்சு பாருங்க. எப்பதுங்க? ஏதாவது ஒரு 40 நாள் 30 நாள் பாஸ்டிங் போட்டு தள்ள கை வச்சு அதெல்லாம் இல்லைங்க. எதை கேட்குறோமோ அது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றிருங்க. நம்ம சர்ச்சில் அதிகமாக எதை பேசுகிறோம்? சத்தியத்தை பேசுகிறோம், கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறோம். நீங்கள் கேட்குற வார்த்தை உங்களை மாற்றிடும். அதான் இங்கே பேசுகிறேன். எங்கள் மேஜிக்கு இங்கே இல்லை. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வாழ்க்கையை வேற லெவலில் மாற்றிட்டாங்க. எல்லாம் நல்லாவே இருக்கிறாங்க பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தவங்களாம் கூட இப்போ பயங்கர மாடி வீடு கட்டி வாழ்க்கையில் நல்லா பிளஸடாக இருக்கிறாங்க. கடவுள் அப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு. எப்படி மாற்றுதுன்னா, கர்த்தருடைய சத்தியத்தை உள்ள போக போக இந்த வார்த்தை உள்ள போனோடனே இந்த வார்த்தை வேலை செய்யும். சொல்லுங்க, வார்த்தை வேலை செய்யும். வேற எதுவும் மேஜிக் கிடையாது. இங்க வந்து நம்ம கையை வச்சு எந்த மேஜிக்கும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகும்போது அந்த வார்த்தை கண்டிப்பாக வேலை செய்யும். சொல்லுங்க, அந்த வார்த்தை கண்டிப்பாக வேலை செய்யும். எதை கேட்குறீங்க? சத்தியத்தை கேட்குறீங்க. இந்த சத்திய வார்த்தையை கேட்க கேட்க நம்ம ஐயா ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் சர்ச்சுக்கே தண்ணி அடிச்சுட்டு தான் வருவேன். நம்ம சர்ச்சைக்கு கூட அவர் சொல்கிறார், தண்ணி அடிச்சு தான் நான் சர்ச்சுக்கு வருவேன். தண்ணி அடிக்கிற பழக்கம் என்னால் விடவே முடியாது. யாருக்கும் தெரியாது. நான் தண்ணி அடிச்சுன்னு கூட யாருக்கும் தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்கன்னா, உன்னால் மாற்ற முடியாத நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கர்த்தர் மாற்றி விடுவார். நான் நியூ இயர் சனிக்கே தண்ணி அடிச்சுட்டு தான் வந்தேன் அப்படி சொல்கிறார். அவர் தண்ணி அடிச்சிருந்தது எங்கே யாருக்கும் தெரியாது. அவர் சொல்றாரு, இந்த மாற்றத்தை எப்படி மாற்ற முடியும்னா, உன்னால மாற்ற முடியாது. இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க இது ஒண்ணுமே இல்லை, இந்த காரியம்லாம் கர்த்தரை நம்பின எல்லாம் மாறுன்னு சொன்ன அவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த தண்ணியை பார்த்தாவே வெறுப்பா வருது பாச. அப்படி கடவுளை என்ன மாத்திட்டாரு. எப்படி மாத்தினாருங்க? எந்த மேஜிக் இல்லைங்க. வார்த்தை உங்களுக்குள்ள போச்சுன்னா இந்த வார்த்தை உங்களை மாற்றும். நீங்க முயற்சி பண்ணி இந்த பாவத்தை விடணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணினா ஒரு வாரம் இருப்பீங்க, அடுத்த வாரம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ஆவியானவர்கிட்ட கேட்டு உதவியோடு நின்னீங்கன்னா வாழ்நாள் முழுது எந்த தப்புமே செய்யாம அவர் பார்த்துப்பார். எத்தனை பேர் கர்த்தருடைய உதவி கேட்க போறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களை மாற்றும். பாவத்தை செய்வது எந்த மேஜிக் இல்லை பாருங்க. கர்த்தாவே நீர் என்னை விடுதலையாக்கின்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களை மாத்திருவாருங்க. டோட்டலா எல்லா எண்ணமும் உங்களை விட்டு ஓடி போய்விடும். அப்படி கர்த்தர் செஞ்சிருவார். நம்புறீங்களா? அப்படி செய்வார்னு. இன்னைக்கு அவர் பெரிய இடத்துல வேலை செய்யறார். கடவுள் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார் சொல்லி கேட்கறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு ஃபுல்லா என்ன பேசிட்டு வரோம்? நான் எதை கேட்கிறேனோ அது ரொம்ப முக்கியம். கேட்பது ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 12 வருஷமாக பெரும்பாடூர்ல ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த அம்மா வசனம் சொல்லுது, இயேசுவை குறித்து சொல்லுங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இயேசுவை குறித்து கேள்விப்படுறது. நம்ம இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசுறோம்னா, எனக்கு உள்ள எதை போகிறது, எந்த வார்த்தை போகிறதோ அப்படிதான் நான் மாற போறேன். நீங்க எதை நம்ம உள்ள போதோ அப்படிதான் நான் மாற போறேன். அந்த பிறந்தது முதல் ஒருத்தன் சப்பானியா ஒருத்தன் இருக்கிறான்.
அவனுக்கு பவுல் பேசும்போது இந்த வார்த்தை உள்ள என்ன பண்ணுது, மாத்துது. உள்ள போய் இந்த வார்த்தை வேலை செய்யும் போது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, அற்புதம் நடக்குது. 12 வருஷமா ஒருத்தமா வியாதியில் இருக்காங்க. அந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, படிக்கலாம் பாருங்க, மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இதை மட்டும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 12 வருஷம் மலை போல பிரச்சனை சொல்லலாம். கடுகளவு விசுவாசம் இருந்தா மலை போல பிரச்சனையை மாத்திர மெசேஜ். கடுகளவு தான் விசுவாசம். இந்த அம்மாவுக்கு 12 வருஷம் வியாதி, எங்க போனாலும் மாறவே இல்லை பாருங்க. 12 வருஷத்துல வியாதி மாறாதது இயேசுவின் வல்லமும் மாத்திர. நீ கூட டாக்டர்களை பார்த்து சொல்லிருக்கலாம், இந்த வியாதியை மாறாது சொல்லி, இந்த வியாதியை மாற்றவே முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசத்தீங்கன்னா, நீங்க நம்பினீங்கன்னா இந்த வியாதி ஒன்றுமே இல்லாமல் மாறிவிடும். நம்புறீங்களா? சொல்றேன், விசுவாசம் அவ்வளவு பெருசு. நம்ம பேசுற வார்த்தை நம்ம விசுவாச வார்த்தையை பேசுறோம். டாக்டர் சொல்றாரு, 12 வருஷம் சொல்றாரு, அநேக வைத்தியர்கள் சுகமாக்க முடியாத ஒரு அம்மாவை ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த அம்மா சொல்றாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த தேவனிட்ட போனா அவர் வஸ்திரத்தை நான் தொட்டா சுகமாவேன் என்று தனக்குள்ள சொல்லி போய் அந்த அம்மா என்ன பண்ணா, தொட்டாங்கன்னா 12 வருஷம் சுகமாக முடியாதத அந்த அம்மா சுகமாகறாங்களாம். சுகமாயிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு முடியும் போது பாருங்க, கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. வசந்த மகளே என்ன சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யார் விசுவாசங்க? இங்க கடவுள்கிட்ட போகும்போது ஆண்டவர் நாடு உள்ள ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை மாத்துன்றாரு. டெய்லி இருந்து சொல்லுங்க, உன் விசுவாசம். டாக்டரால கைவிட முடியாத காரியங்கள், டாக்டர் ரொம்ப நல்லவங்க, அவங்கள தப்பா சொல்ல, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள், முடியாத காரியங்கள், விசுவாச வார்த்தையை எடுத்து வச்சு பேசும் பொழுது, விசுவாச வார்த்தையை டிக்ளேர் பண்ணும்போது கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தருகிறார். என்ன சொல்றேன், பெரிய மாற்றத்தை அவர் தருகிறார். வார்த்தையை எடுத்து வச்சு நீங்க பேசும்போது கர்த்தர் மாற்றத்தை அவர் தருகிற தேவனா இருக்கார். சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. உன் விசுவாசம் நான் மாத்துது. டெய்லி வந்து எதாவது நம்புறீங்க, நான் இப்படியே தான் இருப்பேன் நம்பாதீங்க, நான் நல்லா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு நான் பேச போறேன், நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க விசுவாசித்தா உங்க விசுவாசம் கர்த்தர் பெருசு. மத்தேயு 21 21, 22. மத்தேயு 21 21 வசனம் 22 வசனம் எடுத்து வாசிப்போம். இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்னா, உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை மாத்த போகுது. யாரோ உங்களுக்கு தள்ள கை வச்சு ஜெபம் பண்றதுனால இல்ல, நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, சர்ச்சுக்கு வந்துட்டு போனா மட்டும் அற்புதம் நடக்காது. சர்ச்சுக்கு இன்னும் நீங்க 10 வருஷம் 40 வருஷம் வந்தா கூட ஒரு மாற்றம் நடக்க போறதில்ல. எப்ப நீங்க வந்து வசனத்தை எப்ப உற்று கவனிச்சு அந்த விசுவாச வார்த்தையை கேட்கறீங்களோ அப்பதான் உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. அங்க வந்து அத்தனை பேருக்கும் சுகமாவல பாருங்க. விசுவாசம் வந்து ஒருத்தருக்குள்ள இருக்குது பாருங்க. நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது நல்லா அற்புதம் நடக்கல, வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சு விடுவார். மத்தேயு 21 21, 22 படிக்கலாம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் ஜெபத்தை எப்படி கேக்குறான்னு சொல்றாரு. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்தும் சரி, சந்தேகப்படாமல், எதை குறித்து டவுட் போடக்கூடாது. கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி நீ ஜெபம் பண்றது நாளைக்கு வந்து கர்த்தரை நீ செய்ய மாட்டாருன்னு நினைச்சு விட்டுறது அப்படி இல்லைங்க. என்ன சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று. அதிகாரத்தை 17 வசனம் படிக்கிறோம். என்ன சொல்றாருங்க, கடுகளவு விசுவாசம் தான் மலையை பெயர்ந்துன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, பாடி வரும்போது சொல்றாரு, உனக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா மலையை கூட பெயர்ந்து அப்ப தண்ணியில போனா போன்றாரு. அப்படி சொல்றாரு. அப்ப எது முக்கியம்னா அங்க விசுவாசம் முக்கியம் பாருங்க. உங்கள் பிரச்சனை பெருசல்ல, இங்க விசுவாசம் இருந்தா போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை மாத்திரலாம். சொல்லுங்க, விசுவாசம் கடுகளவு இருந்தா போதும் பாருங்க. பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனா விசுவாசம் கடுகளவு இருந்தா போதும் உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனையை மாத்திரும். 12 வருஷம் பெருசு இல்ல, தாயின் வயிற்றில் பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் நடக்க முடியாம இருக்குது பெருசு இல்ல.
ஆனால் அவனுக்குள்ள கடுகளவு விசுவாசம் வந்துருச்சுன்னா எத்தனை வருஷம் நடக்காது கூட கர்த்தர் நடத்தி வெற்றியை தந்துடுவாராம். இப்ப எது முக்கியம்னா கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். கடுகளவு கொஞ்சம் கர்த்தருக்கு நீங்க இடத்த கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுவது நிச்சயம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். நீங்க ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரேன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், கொஞ்சம் கர்த்தருக்கு நீங்க இடம் கொடுத்தா போதும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய ரெடியா இருக்கார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிக்கலாம் பாருங்க. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எலிசா திரும்பி போய் இருக்கையில் தேசத்துல பஞ்சம். பஞ்சம்னா சாப்பாட்டுக்கு இல்லாத பஞ்சம், அப்படிப்பட்ட கொடுமையான பஞ்சம் இருக்குது. சொல்லுங்க, உலகமே பஞ்சம் இருந்தாலும், உலகத்திலே காசு இல்லாம இருந்தாலும், உலகத்திலே பஞ்சத்தில் இருந்தாலும், கடவுளை நம்புறவர்களுக்கு பஞ்சத்திலிருந்து ஜெயம் எடுத்து வெளியே வர முடியுமா? விசுவாசம் அவ்வளவு பெருசு. சொல்லுங்க, விசுவாசம் அவ்வளவு பெருசு. அதை குறித்து பேசுறேன் பாருங்க. உலகமே பஞ்சம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உலகமே பஞ்சம் ஸ்டார்ட் பண்றது. 4ஆம் அதிகாரம் 42வது வசனம் ஒரு ஸ்டோரி சொல்றாரு பாருங்க, படிப்போம். இதே 4ஆம் அதிகாரம் 42வது வசனம் அப்படியே படிப்போம் பாருங்க. பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின், அந்த பஞ்சத்துல கூட ஒருத்தர் காணி கேட்டு கடவுள் கொடுக்குறான் பாருங்க. பஞ்சத்துல கூட கர்த்தர் கேட்டு காணி கொடுக்குறான். அவ்வளவு பஞ்சத்தை ரொம்ப நல்ல மனுஷன் போல. நமக்கே இல்லை ஒரு நாள் ஓட்டுன்னு வச்சுக்காம அந்த பஞ்சத்துல கூட கடவுளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு எட்டு வரா பாரு. முதற் பலனை முதல் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், நல்லா கவனிப்போம், அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு. எத்தனை அப்போ சொல்லுங்க, எத்தனை அப்போ? 20 அப்பம். சூப்பர்மா. 20 அப்பம். 20 அப்பத்தை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடும். எத்தனை பேர் இருக்காங்க பாரு, படிப்போம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். 20 பேர் தான் சாப்பாடு இருக்குது, இதை 100 பேருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? வேற செய்யலாம். வாங்குற சம்பளம் கம்மிங்க, இந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துறதுங்க? நிறைய பேருக்கு கடுப்பு, கோபம் கடல் மேல. இந்த வாங்குற சம்பளத்தை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை ஓட்டுறது? நீங்க சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓடல, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் குடும்பம் ஓடிட்டு இருக்குது. நம்புறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க காசை வச்சு கடவுளை பார்க்கல, நீங்க கர்த்தரை பார்க்கணும். உங்களுடைய காசை விட கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருசு. உங்க மேல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. வாங்குறது 20 அப்பம் தான். 20 அப்பம் தான் சார் இருக்குது. 20 அப்பத்தை 100 பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களே, எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். வாங்குறது கம்மிங்க, நான் வாங்குற சம்பளம் 20,000 தான். இந்த 20,000த்துல இஎம்ஐ கட்டணும், எதை கட்டணும், அதை கட்டணும், எப்படிங்க என் குடும்பத்தை நடத்துறது? எப்படி? இந்த 20,000 சின்னதா இருக்கலாங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தா 20,000 20 லட்சம் வரைக்கும் கர்த்தர் இந்த மாசம் நடத்த அவர் செய்வார். சும்மா புருடா வருது இல்லைங்க, என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டது கர்த்தர் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருந்து கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அப்படிப்பட்ட தேவன் அவர். இங்க சொல்றாரு, பணமோ காசோ இங்க கர்த்தருக்கு பெருசு இல்ல, இங்க விசுவாசம் தான் பெருசு. சொல்லுங்க, பிரச்சனை பெருசு இல்ல, விசுவாசம் தான் இங்க பெருசு. படிப்போம். அதற்கு அவனுடைய படிப்பு பாருங்க. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். 100 பேருக்கு முன்பாக வைப்பது 100 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? 20 அப்பத்தை 100 பேருக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, அதை நீ ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சொல்லுகிறார். அவிசுவாசுக்கு விசுவாசிக்கு தான் பேசணும். ஏன் வாழ்க்கை அற்புதம் நடக்கும்போது நம்ம என்ன பேசுறோம்? 20 தான், இதை வச்சு எப்படிங்க செய்ய முடியும், இதை வச்சு எப்படி வீடு கட்ட முடியும், இதை வச்சு எப்படி வாழ்க்கை நல்லா இருப்பான், இப்படிதான் நான் பேசுறோம். இதை பார்த்துட்டு வாங்குற 20,000 தான் ஆண்டவரே, ஆனால் உமால எதையும் செய்ய முடியும், நான் இந்த காசை ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்கள் சாப்பிட்டு அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, நல்ல ஆண்டவரின் படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. சொல்லுங்க, அவர் சாப்பிட்டதும் அன்றி. வார்த்தை சும்மா இல்ல, கடவுள் உங்களுக்காக வேலை செய்வார். உங்க காசை நீங்க வச்சுட்டு கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க, கர்த்தாவே ஏன்றது கம்மி, ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் பெருசு.
உங்களுடைய வார்த்தையை நம்புறேன் அப்படின்னு விசுவாசித்து நீங்க பேசி பாருங்க, உங்களுடைய பஞ்சத்தெல்லாம் கர்த்தர் மாத்தி விடுவார். நம்புறீங்களா? பஞ்சம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ கடவுள்கிட்ட போகும்போது எப்படி போகணும், இப்படி போகக்கூடாது. கர்த்தாவே என்கிட்ட இல்லை கம்மி, ஆனால் நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். மார்க் 6:37 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 6:37-38 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. நீங்க ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கிறது பிரச்சனை பெருசா பேசக்கூடாது. பிரச்சனை காட்டிலும் கர்த்தர் சொல்றாரு, கடுகளவு நீ எனக்கு இடம் கொடுத்தீனா உன்னுடைய பிரச்சனை நான் வந்து உன் பிரச்சனையெல்லாம் சுமூகமாய் முடித்து மலை போல இருக்கிற பிரச்சனை அதை ஒண்ணு எல்லாம் ஆக்கிடுன்றாரு. எவ்வளவு இடம் கொடுத்தா? எவ்வளவு இடங்க? கடுகு அளவு இடம் நீ எனக்கு கொடுன்றாரு. எத்தனை கொடுக்க ரெடியா இருக்கீங்க? கடுகு அளவு. ஐயா, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தெரியாது, எல்லாம் சொல்றாரு. உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் எனக்கு பெருசு ஒன்றும் இல்லை. கடுகளவு நீ எனக்கு இடம் கொடுத்து பாரு, உன் குடும்பம் சமாதானமா இருக்குன்றாரு கர்த்தர். கடுகளவு இந்த சைஸ் நீ எனக்கு இடம் கொடுத்து பாரு, உங்களுடைய குடும்பம் மிக சமாதானமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம், இது கவனிப்பா பாருங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. பிரச்சனையை ரொம்ப பேசிட்டு கூடாது. ரேடியம் அப்பா இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகிற சான்ஸே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இப்படி பேசக்கூடாது பாருங்க. கடவுள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை தான் எப்படி பேசிட்டு இருக்க, இன்னைக்கு உன் பிரச்சனை இப்படி மாத்தி பேசுன்றாரு. எப்படி மாத்தி பேசு? இருக்கிறத நீ கூட 20 அப்பம் தான், ஆனா 100 பேர் சாப்பிட்டு மீதி எடுக்கும்படி கடவுள் செய்வார், நீ இப்படி பேசி பாருன்றாரு. டெய்லி வந்து சொல்லி இப்படி பேச்சை மாத்துங்க, உங்க மனசுல வரதெல்லாம் பேசாதீங்க, இப்படி பேச்ச மாத்தினார். இப்ப கர்த்தர் இப்ப சொல்லுவோம், புசிப்பதற்கும் இவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ? பேசுறாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் முடியாது, 5 அப்பம் 2 மீன் தான் முடியாதுன்றாங்க. இப்ப கர்த்தர் சொல்ற, வாங்கிட்டு ஏன்ட்ட கொடுன்றார். சொல்லுங்க, வாங்கிட்டு இருக்கிற பிரச்சனைய ஏன்ட்ட கொடுப்பான்றாரு. கொடுத்தோன்னு 42 வசனம் 43 படிப்பு பாருங்க. 42-43. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 2 மீன் தாங்க. உங்க பிரச்சனையை கர்த்தர்ட்ட கொடுங்க, சிறிதளவு கடுகளவு உன் பிரச்சனைய அந்த சைஸ் நீ நம்புப்பான்றார். உன் பிரச்சனை பெருசானு பேசிட்டு இருக்காத, கடுகளவு இடம் நீ எனக்கு கொடுத்தீனா கர்த்தர் ரிசல்ட் சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். வசனம் சொல்லுது, நீ என்கிட்ட கொடு, உன்னோட பிரச்சனை எல்லாம் நான் மாத்துவேன். எப்படி மாத்துவார்? ஏசாயா 45 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம் பாருங்க. ஏசாயா 45 உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறாரு பாருங்க. படிப்போம். ஏசாயா 45 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் பாருங்க. சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனை என் கையில கொடுன்றாரு. கர்த்தர்ட்ட கொடுக்க போறீங்க. அப்பா, பெரிய பிரச்சனை, பெரிய பர்வதம் போல இருக்குது, மலை போல உள்ள பிரச்சனை இருக்குது, கடுகளவு கர்த்தருக்கு இடம் கொடு. அந்த சைஸ் விசுவாசத்தை உள்ள வைங்க. என் தேவனால மாற்ற முடியும் கடுகளவு விசுவாசம் வைங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ எனக்கு நீ இடம் கொடுத்தீனா, கடுகளவு கர்த்தருக்கு விசுவாசம் வச்சீங்கன்னா, கடுகளவு கர்த்தருக்கு இடம் கொடுத்தீனா, நான் உனக்கு முன்னே போய் கோணலா இருக்கிறவைகளை எப்படி ஆக்குவாங்க? ஸ்ட்ரைட் ஆக்குன்றாரு. எதெல்லாம் உனக்கு நடக்க முடியாத காரியம் இருக்குதோ, எத்தனை நாள் முடியாத வராத ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதோ, நீ எனக்கு இடம் கொடுத்தா, கடுகளவு விசுவாசம் என் மேல் நம்பிக்கை வச்சினா, கோணலா இருக்கிற அந்த காரியத்தை, வாழ்க்கையில நடக்கவே முடியாத அந்த காரியத்தை நீ எனக்கு கொடுத்து, நான் கோணலா இருக்கிறதை நான் உனக்கு என்ன பண்ணுவாங்க? செவ்வையாக்குவேன். அப்புறம் சொல்றாரு பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி கொஞ்சம் இடம் கொடுத்தீனா, நான் தான் உனக்கு செஞ்ச நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்போன்றாரு. அது எவ்வளவு பெரிய கதவு! வெண்கல கதவு ஸ்ட்ராங் பாருங்க. வெண்கல கதவு போன்ற பிரச்சனை இருந்தாலும் எனக்கு நீ விசுவாசத்துல கடுகளவு எனக்கு இடம் கொடுத்துட்டீனா,
வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, இரும்பு தாழ்பால்களை முறியடித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, யாருக்கு இடம் கொடுத்தா? எந்த சைஸுங்க? சொல்லுங்க, எந்த சைஸ்? கடுகு அளவு கடவுள் நம்புனீங்கன்னா வெண்கல கதவுகளை உங்களுக்கு உடைப்பாராம். எத்தனை வருஷம் நடக்க முடியும் அந்த காரியம் உங்களுக்கு கேட்டு ஓப்பன் ஆகுன்றார். நான் உனக்கு முன்பாக போகும் கேட்டை திறந்து எல்லா காரியத்தையும் செவை பண்ணுவேன், நீ டென்ஷனே ஆகுவான்ன்றார். ஸ்ட்ரைட்டா போய் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாகளையும் முடிச்சு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதைகளை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பான்றாரு. எதுவுமே நம்புறீங்க? அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறோம். இப்போ டெய்லி வந்து பிரச்சனையை பேசாதீங்க, உங்க கனவை நம்பாதீங்க. கனவு 1000 கனவு வரும், கனவை நம்பக்கூடாது. எதை நம்பணுங்க? எதை நம்பணும்? உங்க ஃபீலிங்ஸை நம்பக்கூடாது. நான் செத்துற மாதிரி தெரிஞ்சுக்க, உங்க ஃபீலிங்ஸை நம்பக்கூடாது. சத்திய வார்த்தையை எடுத்து வச்சு இங்கே பேசணும். டெய்லி வந்து எதை வச்சு பேசணும்? உங்க ஃபீலிங்ஸ் வந்து நீ செத்து போற மாதிரி தெரியலாம், இதயத்தில் அப்படியே ஏதோ ஓடுற மாதிரி தரலாம். 1000 கனவுகள், 1000 நினைவுகள் வரும், 1000 எண்ணங்கள் வரும். எண்ணத்தை பேசக்கூடாது. கடவுளுடைய சத்தியத்தை எடுத்து வச்சு பேசுங்க. அவர் சொல்றாரு, கடுகளவு எண்ணத்தை கொடு, இந்த எண்ணத்தெல்லாம் மாத்தி நான் உனக்கு முன்பாக போய் கோணலா இருக்குது செவ்வையாக்கி எல்லா நல்ல காரியத்தை கத்தர்களை செய்ய வேண்டார். எல்லாம் எழுந்து நீ போக மாட்டேன் நன்றி சொல்லி கடுகு அளவு கத்தருக்கு இடத்த கொடுத்து பாருங்க. இந்த நாள்ல கடுகு அளவு உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு இடத்த கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனார்கள். எல்லாம் சொல்லாமா, கடுகளவு என் தேவனை நான் கொடுக்கும்போது இந்த தேவன் எனக்காக எல்லாம் சொல்லாமா, கடுகளவு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுகிற எங்கள் தேவன் நல்லவராக இருக்க. எதுவும் சொல்லி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? எதுவும் சொல்லி நம்புறீங்க? கடுகளவு விசுவாசம் தான் போதுமான்றார் ஆண்டவர். சொல்றான் 20 அப்பத்தை வச்சு எலிசா சொல்றான், ஐயா 20 அப்பத்தை வச்சு 100 பேருக்கு தர சொல்றீங்களே. அப்பா 20 நம்பர் பெருசு இல்லப்பா, கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருசு. என் நம்பர்லாம் கடவுள்கிட்ட எடுத்து வந்து பேசக்கூடாது. உங்க பிரச்சனை மலை போல பிரச்சனை எடுத்து கடவுள்கிட்ட பேசாதீங்க. பிரச்சனை கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். பிறந்தது முதல் தாயின் வயிற்று சப்பானியா இருந்த ஒருவன் விசுவாசம், வார்த்தை அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதை கண்டு, இந்த வார்த்தை நம்புகிறத கண்டு பவுல் சொல்றாரு, எழுந்து நடன. அடுத்த நிமிஷம் எழுந்து நடக்கிறான். பிரச்சனை பெருசு, மலை போல இருக்குது. இங்க மலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கடுகளவு விசுவாசம் தாங்க பெருசு. கடுகு அளவு உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க சமாளிக்கவே முடியாத தலையில பாரமா இருக்கிற அந்த பிரச்சனைகளை, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் மாத்தி விடுவார். என்ன சொல்லி ஒன்றுமே இல்லாம மாத்திடுவார். டெய்லி சொல்லுங்க, பிரச்சனை உங்க வாழ்க்கையில மலை போல இருக்கிறதா, கடவுளுடைய வார்த்தை நினைவு கூறுங்கள். உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய ஃபீலிங்ஸையும் நீங்க பார்க்கிற கனவை நம்பி கொண்டு பயந்து கொண்டு கூடாது. பக்கத்துல யாருக்காக ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா அது எனக்கு நடந்துன்னு சொல்லி நீங்க அதை நம்பி கொண்டிருக்க கூடாது. உங்க வீட்டுல யாருக்கோ அப்படி ஆபத்து நடந்திருக்கலாம், ஆனா அது எனக்கு நடந்து நீங்க பயந்து கொண்டிருக்க கூடாது. உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க சுத்தி இருக்கிற நீங்க கேட்கிற எண்ணத்தை நம்பி கொண்டிருக்க கூடாது. கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு பேசுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறபடியினால எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் எனக்கு நடத்துவார் என்று சொல்லி எல்லாம் செலுத்துவோம். நன்றி அப்பா. ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் சொல்லாமா, கடுகளவு விசுவாசம் இருந்தா என் பிரச்சனை ஏமாத்திரும். இங்க பிரச்சனையை கர்த்தர் சொல்றாரு, அப்பா அவ்விசுவாசத்தினாலதான் உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியலன்றார் ஆண்டவர். ஏன் ஆண்டவரை செய்ய முடியல அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அவ்விசுவாசம் தான்ப்பா என்னால செய்ய முடியலன்றார். உனக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறதுனாலதான் என்னால எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியல. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் எதையுமே செய்ய முடியாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல மலையை கூட கர்த்தர் பெயர்ந்து தள்ளிடுவார். விசுவாசம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள பயம், சந்தேகத்தின் ஆவி உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறதுனாலதான் எதையுமே என்னால செய்ய முடியலன்றார். ஆனா விசுவாசம் கடுகளவு இருந்துருச்சுன்னா மலையை கூட கர்த்தர் பெயர்ந்து உங்களுக்கு தள்ளி போட்டு கர்த்தர் செய்கிறார். நன்றி அப்பா. நீ வந்து ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, அற்புதத்தை செய்யுங்க, எல்லா தடையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அடியின் ஐக்கியமும் சுகமும் சந்தோஷம் விசேஷமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட இருப்பதாக.
ஆமென் ஆமென்